மக்களே கிளம்பியாச்சு. தடா ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு வித் அவர் கேங்ஸ். we are ready for the ride. குதிரை 2 குதிரையும் ரெடியாக இருக்கு. let me go. இங்கிருந்து மஞ்சப்பாக்கம் பைபாஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா பைபாஸ் எல்லாம் மஞ்சப்பாக்கம் பைபாஸு. இந்த மஞ்சப்பாக்கம் பைபாஸ்லேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மாதாவரம் ரவுண்டானா அதுலேருந்து ரவுண்ட் அடித்து ஸ்ட்ரைட்டாக புழல் ரோடை பிடிச்சோம் அப்படின்னா நேராக தடா தான். வாங்க. ஃபஸ்ட்டு டோல்கேட் இது தான். இந்த டோல்கேட்டை தாண்டி போகலாம். ஒரு சைடு ஒரு வழி இருக்கும். நாங்கள் வர சைடில் ஃபஸ்ட்டு டோல்கேட் இது தான். டோல்கேட்டை தாண்டியாச்சு. பாய போகிறோம், பறக்க போகிறோம், பறந்து போயிட்டே இருக்க போகிறோம். வேற லெவலில் இருக்க போகுது. இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. தடவை தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம் மாதாவரம் மாதவரம் ரவுண்டானா. இந்த ரவுண்டானாலேருந்து வாங்க காய்ஸ். மாதவரம் ரவுண்டானா. இந்த ரவுண்டானாலேருந்து ரைட் இருக்குது புழல் போகிற ரூட்டு. அந்த ரூட்டில் வண்டியை அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும். அந்த திண்டுக்காக தான் இருக்கும் டிரைவிங். சேஃப்டியாக வண்டி ஓட்டணும், ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நம்மளோட ப்ரோ ரைடர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்காங்க முன்னாடி. மாதாவரம் ரவுண்டான இருந்து ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ இங்கிருந்து தான் தடா போகிறக்கான ரூட்டே ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் நேராக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தடா இங்கேருந்து 59 கிலோமீட்டர். தடா செங்குன்றம் தாமரெல்லாம் போகிற ஒரே ரூட்டு இருக்குன்னா தாமரத்தை லெஃப்ட் எடுக்கணும். இதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம தடா நெருங்கிடலாம். அவ்வளோதான், வந்து இறங்கிட்டோம். கரும்பு ஜூஸ் சாப்பிட்லான்ட்டு ரொம்ப தாகமாக இருக்குது. ஸோ கரும்பு ஜூஸ் குடிக்கலான்ட்டு களத்தில் இறங்கிட்டோம். இதெல்லாம் கரும்பு ஜூஸ் குடிக்கிற பசங்க வந்து மும்முரமாக இருக்கிறாங்க. அருமையான ஒரு ரெடி. ஆஹா வந்துருச்சு உங்களுக்காக கரும்பு ஜூஸ் ரெடி. லெட் மீ கோ. கரெக்டாக 49 கிலோமீட்டர். ஒரு அழுத்து தான். காய்ஸ் பாருங்க, பெட்ரோல் பங்க்குன்ட்டு வந்தோம். என்ன கதைன்னு மட்டும் பாருங்க காய்ஸ். என்ன காய்ஸ் வண்டி விடுற ஷெட்டாக செட்டாக இருக்காங்க. என்ன காய்ஸ் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ நஷ்டம் பார்த்தீங்களா காய்ஸ். ஓகே, அடுத்த வெயிலோட தாக்கம் ஓவராக இருக்குது. ஸோ டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தோம். அவங்களோட கருத்தை சொல்லுங்கள். முடியல. இதில் என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு, சொல்லவே தேவையில்லை. இதுதான் பக்காவாக இருக்கு. பார்ப்போம். நல்ல ஒரு ரைடு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிருவோம். வாட்ச், வெயிட் அண்ட் வாட்ச். நல்ல ஒரு பிரியாணி, அதை முடிச்சுட்டு அழகான ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு மீண்டும் ஃபால்ஸுக்கு கிளம்பிடுவோம். ரொம்ப ஒரு எக்ஸிட்டான இடம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஃபால்ஸ் ஒன்றும் வரல. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டு உங்களுக்கு எல்லாரும் ஸ்டேட்டும்.
இவங்க தான் வந்து எமி ஜாக்சன் எப்படி வராங்க பாருங்க. ரெண்டு பேரும் கலரா இருங்கப்பா. 2 குரங்குங்க. நைஸ். ஓலியா. நீ எதிர்பார்த்த தடா ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். முடியல. எல்லா வண்டியும் இன்ஜின் வந்து டவுன் ஆகி நிற்கிது. இனி போய் எனர்ஜி ஏற்றணும். ஓகே, ஸ்டே டியூன். நைஸ். ஃபைனலி வி ரீச் தடா ஃபால்ஸ். ரெடி போ அவ்வளோதான். காய்ஸ் முடிஞ்சு காய்ஸ் எல்லாரும் மண்டே வீக் ஆஃப் வெரி குட். நல்ல ஒரு பயணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. 5 வருஷம் வீக் ஆஃப் நல்லபடியா போயிருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து பழவேற்காடு ஏரி, புலிக்கட்டு ஏரின்ட்டு எல்லா ஏரி சுற்றிட்டு தடால குளிச்சுட்டு இப்போ தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து புலி, மான், சிறுத்தை, கரடியெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு குளிக்க வருங்க. ஸோ அதுக்கு இடம் விட்டு ஒதுங்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸ்டே டியூன். இன்னும் தொடரும். இது உண்மைதான். அங்க புலி தண்ணி குடிக்கும். ஏன்னா இப்ப அங்கதான் தண்ணி குடிச்சு வந்தேன் நான். இப்ப ஆமா, இவர் தான் புலி. இவர் கொட்டை எடுத்த புலி, இவர் கொட்டை எடுக்காத புலி. நன்றி, வணக்கம்.